வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபார்ம்ஸ், கேன்வா ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்ம்ஸ் தெரியும், அது என்னன்னா கூகுள் ஃபார்ம்ஸ். நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ்ல வந்து என்னென்னலாம் பண்றோமோ அது எல்லாத்தையுமே இந்த கேன்வா ஃபார்ம்ஸ்லயே பண்ண முடியும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா கூகுள் ஃபார்ம்ஸ்ல பண்ண முடியாதுன்னு இதுல பண்ணலாம். ஏன்னா இதுல ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு, ஆயிரக்கணக்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. இப்போ கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி போறதுன்னு முதல்ல பார்த்துருவோம். வழக்கம் போல ஒரு பேஜை கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்க போயிட்டு எலமெண்ட்ஸ்க்கு போயிட்டு ஜஸ்ட் ஃபார்ம்ஸ் டைப் பண்ணுங்க. ORMS ஃபார்ம்ஸ் டைப் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்ம்ஸ் வந்துடும். CR கொடுத்துருங்க வழக்கம் போல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் இதில் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்க, கான்டாக்ட் ஃபார்ம், ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ், ரேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம், அப்புறம் ஒரு CR கொடுத்து பார்ப்போம். ஒரு எஜுகேஷனில் கொடுத்தோம்னா கான்டாக்ட் ஃபார்ம், டைப் யுவர் ஸ்டேட்மெண்ட், விச் இஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ, கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுறது, ஒரு சர்வே எடுக்கிறது, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்துப்போம். நம்ம இப்போ இதை எடுத்துப்போம்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம எடுத்துக்குவோம். பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணுவோம்னா ஒரு கான்டாக்ட் ஃபார்மை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நான் இந்த கான்டாக்ட் ஃபார்மை நான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம இதை வந்து என்னன்னா நம்ம கஸ்டமரோட டீட்டெயிலை நம்ம வாங்குறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி நம்ம வெப்சைட்டோட நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம வெப்சைட்லேயே இந்த ஃபார்மை கொடுத்து டைனாமிக்காக நம்ம கஸ்டமர்கிட்ட டேட்டாவை வாங்கிக்கலாம். இந்த இதை எடிட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே மேல நம்மளுக்கு வந்து எடிட் பார் வந்துடும். எடிட் பார்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த இதை வச்சு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எப்போதும் தெரியும். இதை கொடுத்துட்டு நான் வந்து இந்த பச்சையை வந்து ரெட்டா மாத்திக்கலாம். இந்த எழுத்தை வந்து எல்லோ கலரா இருக்க எழுத்தை வந்து ஒரு வயலட் கலர் கொடுத்து நம்ம கலரை வந்து இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டாவும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு கிளிக் பண்ணிட்டு எடிட்னு கொடுத்துருங்க. எடிட்னு கொடுத்தீங்கன்னா டேட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு கொண்டாடுறதுலாம் வந்துடும். ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி பாருங்களேன், நேம், இமெயில் அட்ரஸ், லீவ் மெசேஜ் இருக்குல்ல. ஜஸ்ட் ஒரு ஆட் கொஸ்டின்ல போய் ஒரு ஷார்ட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆட் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இது வந்து இங்கே என்ன இருக்கு, நியூ கொஸ்டின் இருக்கா, அந்த நியூ கொஸ்டின்ல போயிட்டு நம்ம ஆல்ரெடி என்னென்ன இருக்கு, நேம், இமெயில் அட்ரஸ், லீவ் மெசேஜ் இருக்கா. இப்போ வந்து ஃபோன் நம்பர் வாங்குறேன். ஃபோன் நம்பர் நான் டைப் பண்ணும் போதே வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். ஃபோன் நம்பரையும் நம்ம இப்போ இங்கே வாங்கிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பலவிதமான ஆன்சர்ஸ் வந்து நம்ம வாங்கலாம். எப்படி கூகுள் ஃபார்ம்ல ஷார்ட் ஆன்சர் வாங்குவோம், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வாங்குவோம், டிராப் டவுன் வாங்குவோம். இது எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. ஆட் கொஸ்டின்ல எதை வேணா நீங்க கொடுத்துக்கலாம். நம்பரை வாங்கலாம், போல் வாங்கலாம், இல்லை இந்த மூடு மேட்டர் இது வாங்குறோம்ல, சிரிக்கிறது, சோகமா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, அந்த மாதிரி வாங்கலாம். ஸ்டார் ரேட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான கொஸ்டின்ஸையும் நம்ம இங்க கொடுத்து நம்ம செக் பண்ணி கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கலாம். அது எப்படி வாங்குறது மட்டும் இப்போ சொல்றேன். இதை கொடுத்துட்ட பிறகு நீங்க என்ன செய்றீங்க, வழக்கம் போல ஷேர்னு கொடுங்க. ஷேர்னு கொடுத்த பிறகு இந்த இடத்துல அக்சஸ் லெவல் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு கொடுங்க. இங்க கேன் எடிட் இருக்குல்ல, அதை மட்டும் தூக்கி விட்டுட்டு கேன் வியூ மட்டும் கொடுத்துருங்க. கேன் வியூ மட்டும் கொடுத்துட்டு காப்பி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த லிங்கை பயன்படுத்தி நம்ம கஸ்டமர்கிட்டோ நம்மளுடைய கிளைண்ட்ஸ்ட ஏதோ டேட்டாவை நம்ம ஃபீட்பேக்கோ இல்லை ஒரு டேட்டாவே வாங்க முடியும். இப்போ அதை எங்க பாக்குறாங்கிறத நான் சொல்றேன். இந்த இருக்கு பாருங்க, ரெஸ்பான்சஸ்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ரெஸ்பான்சஸை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு யார் யாரெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு வந்துடும். இப்போ நான் வந்து கொடுக்கல இன்னும். நான் வந்து இப்போ நான் இந்த காப்பி லிங்க் மட்டும் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், நேராக இங்கே வந்து ஒரு இன்காகிட்டோ விண்டோவில் போயிட்டு இந்த லிங்க் அப்படியே பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணோன்னே இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். எப்படி கூகுள் ஃபார்ம் எப்படி ஓப்பன் ஆகுது, எந்த வித லாகின்லாம் தேவை கிடையாது. கொடுத்தீங்கனாலே இந்த ஃபார்ம் வந்துடும். கஸ்டமர் வந்து கேன்வா யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே கூகுள் ஃபார்ம் எப்படி லோட் ஆகுதோ அதே மாதிரி லோட் ஆகிடும். ஒரு நிமிஷம், இப்போ இது லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லோட் ஆனோடனே நான் இப்போ இங்கே நான் கொடுக்குற நேம் வந்து என் பேரை கொடுக்குறேன், கணேஷ். என்னோட இமெயில் அட்ரஸ் கணேஷ் SPCET சாரி நேம் வந்து கணேஷ் கொடுக்குறேன். நேம் இமெயில் வந்து கணேஷ் SPCET@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். லீவ் எ மெசேஜ் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் வந்து என்னோட ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். என் ஃபோன் நம்பர் கொடுத்து சப்மிட்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ரெஸ்பான்ஸ் சேவ்டுன்னு வந்துச்சு பாருங்க. இது வந்துச்சுன்னா முடிஞ்சுது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நேரா இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு மேலே ரெஸ்பான்சஸ்ன்னு இருக்கு பாருங்க, எடிட் டேப்ல ரெஸ்பான்சஸ் போனீங்கன்னா நம்ம இப்போ கொடுத்த ரெஸ்பான்ஸ் இங்கே வந்துருங்க பாருங்க. ரெஸ்பான்ஸ் அனானிமஸ், டைம் ஸ்டாம்ப், எந்த டயத்தில் கொடுத்துருக்காங்க, பேர் என்ன கொடுத்த கணேஷ் SPCD, என்னோட மெயில் அட்ரஸ், ஹாய் ஹவ் ஆர் யூ, ஃபோன் நம்பர், இது எல்லாமே இப்போ இங்கே வந்துருச்சு பாருங்க. இதே மாதிரி எவ்வளோ பேர்ட்ட வாங்கலாம் அத்தனை பேர் டேட்டாவும் நம்மளுக்கு கிடைச்சிடும். நாளைக்கு நம்ம ஒரு லீடு ஜென்ரேட் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வர கொடுத்து லீடு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து ஓப்பன், இந்த இடத்துல வந்து லிங்க் ஷீட்னு இருக்கும். இந்த இடத்துல அதை நான் கொடுத்த பிறகுதான் இங்க ஒரு ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் இன் லிங்க் ஷீட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். மொஸ்ட் அங்க என்ன இருக்குன்னா லிங்க் டு ஷீட்டுன்னு தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு செகண்ட்ல ஓப்பன் இன் லிங்க் ஷீட்னு மாறிடும். அப்படி கொடுத்த பிறகு இந்த பட்டன் வரும். இதை கிளிக் பண்ண பிறகு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு எக்ஸல் ஃபைல் தான். அது பாருங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எக்ஸல் ஃபைலா வந்துடும். நீங்க இதை அப்படியே ஒரு சிஎஸ்வி ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதும் இதில் டவுன்லோட் பண்ணுவோம்ல, ஷேர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணுவோம். ஷேர்னு பட்டன் இப்போ இந்த இடத்துல வரும் பாருங்க. இங்க வந்த பிறகு நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைல அதை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபைலா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா லோட் ஆகுது. இது வந்துருச்சு பாருங்க, ஷேர் வந்துருச்சு, டவுன்லோட்ஸ் வந்துருச்சு. இந்த டவுன்லோட்ஸ்க்கு போங்க. அப்புறம் இது சிஎஸ்வின்னு இருக்குல்ல, அவ்வளோதான். அதை கொடுத்துட்டு அப்படியே டவுன்லோட் கொடுத்துருக்கேன். இப்போ டவுன்லோட் ஆகுது பாருங்க, கீழே டவுன்லோட் ஆகுதா, ஒரு செகண்ட் வந்து நம்மளுக்கு டவுன்லோட். இது மாதிரி ரெஸ்பான்ஸ் எடுத்து நம்ம இப்போ இருக்கிற நம்ம கஸ்டமர்ஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அநேகமாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியானது. இதை ஒர்க் பண்ணி பாருங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே என்னோட வெப்சைட் அட்ரஸ் இருக்கு. அது மூலியமா என்ன எந்த விதத்தில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கிளியர் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.